அடுத்து நம்ம பார்க்குற செய்தி என்னன்னா, பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் நெற்றியில் திருநீர், திலகம், கழுத்தில் ருத்ராட்சம் அணிவதை தடுப்பதுதான் மதசார்பின்மையா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார் சிஎம் ஸ்டாலினை பார்த்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சமீபத்தில் இந்த முருகன் மாநாடு, அதாவது முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடந்தது. இதில் பேசும் பொழுதும் கூட பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதே ஒரு கேள்வியை கேட்டார். அதை மட்டும் இல்லாமல் உலக அளவிலே ஒவ்வொரு ரிலீஜனும் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றுக்கிட்டு, அதாவது அவங்களுடைய ஜனத்தொகை வகையில் எப்படி வளர்ச்சி பெற்றுட்டு வராங்க, அது டெமோகிராஃபிக் சேஞ்சினால எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரே 2 நாடுகள் மட்டும்தான் இந்து நாடுகள், இந்துக்களோட மெஜாரிட்டியாக இருக்குது. ஒன்று நேபாள், அடுத்தது இந்தியா. நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது? நம்முடைய பள்ளிகளில் செல்லக்கூடிய குழந்தைகள், குறிப்பாக இந்து குழந்தைகள் வந்து அவங்களுடைய நெற்றியில் விபூதியோ குங்குமமோ வச்சுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இது எந்த வகையில் நியாயம்? இந்து குழந்தைகள் மட்டும் ருத்ராட்சம் நெத்தியில் திலகம் இட்டுட்டு வரலன்னா அதுதான் மதச்சார்பின்மையா அப்படின்னு இதற்கு பதிலளித்த அன்பில் மகேஷ், பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சர், அவர் என்ன பண்ணார்னா ஒரு வித்தியாசமான பதில் சொன்னார். ஏன்னா அதையும் கிண்டலடித்து கன்னியாகுமரியில் நடந்த அந்த கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னென்னா, இது கூட அவருக்கு தெரியல அண்ணாமலைக்கு, எதுக்கு வந்து இந்த திராவிட பூமியில், அதுவும் குறிப்பாக காமராஜர், ஏன்னா காமராஜரையும் இப்பொழுது வந்து அவங்க திராவிட கூட்டத்தில், அவர் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் அவர் கருப்பாக இருக்காருங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. அப்படி பார்த்தா கூட ஸ்டாலினையும் கலைஞரையும் அப்படி சொல்ல முடியாத, இருந்தாலும் அவரையும் திராவிட இதில் சேர்த்துக்கிட்டாங்க. அவர் இருக்கும் பொழுது தான் யூனிஃபார்ம்னு ஒன்று கொண்டு வந்தார். அந்த யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறப்ப யாரிடமும் ஜாதி மத அந்த இது ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறது தான் கொண்டு வந்தார். ஆனால் இது கூட தெரியாத அண்ணாமலை வந்து பள்ளிச்சாலைகளிலே வந்து ருத்ராட்சமும் நெற்றியில திலகமும் திருநீரும் வைத்துக் கொள்வது தான் வந்து சனாதனம் அப்படிங்கிறதுங்கிறது இது எந்த வகையில் ஏற்க முடியும், இது கூட அவருக்கு தெரியல அப்படிங்கிறது மாதிரி சொன்னார். அதற்கு பதிலளித்த அண்ணாமலை என்ன சொன்னார்னா, இந்த பள்ளிக்கல்வித்துறை வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு இந்த அமைச்சர். அவரை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்னா, உதயநிதி ரசிகர் மன்றத்துடைய தலைவர், அவர் அமைச்சருங்கிறத விட அந்த வேலையை தான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு யூனிஃபார்முடைய தாத்பரியம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எதனால் அந்த கொள்கை முடிவு எடுக்கப்பட்டதுங்கிறதே கூட தெரியல. அதாவது குழந்தைகள் வந்து ஒன்று பணக்கார வீட்டு குழந்தைங்க இருந்தால் தான் அது அந்த நேரத்தில் ஒரு மஸ்லின் காட்டனா நல்ல காட்டன் போட்டுட்டு அந்த புதுசான ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரும். அதே ஏழை குழந்தைங்களுக்கு கிழிஞ்ச சென்ட்டை, கிழிஞ்ச டவுசர் இதெல்லாம் போட்டுட்டு வரும். ஸோ அது அந்த 2 மாணவர்களும் வர்க்க ரீதியாக, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் பார்க்கும் பொழுது அந்த குழந்தை புதுசாக டெய்லி சட்டை போட்டு வருது, நம்ம அப்பா பாருங்க நம்ம கிழிஞ்ச சட்டை தான் போட்டோம். இப்படி ஒரு குழந்தைகள் மத்தியில் மனசில் தோணுன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரும்? அவங்க பேரண்ட்ஸ் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இது மரியாதை எப்படி இருக்கும்? இன்னொன்று அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சியில் நம்ம இப்படி ஏழையாக இருக்கோமேங்கிற ஒரு எண்ணம், தாழ்வு மனப்பான்மையெல்லாம் வருமே. இதை போக்குவதற்காக தான் யூனிஃபார்ம் கொண்டு வந்தது. பணக்கார வீட்டு பையனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில், இப்போ ஈவன் ப்ரைவேட் ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இதற்கு தான் கொண்டு வந்தாங்களே தவிர நெத்தியில் போட்டு வச்சுக்கக்கூடாது, கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை. இதை கூட அந்த அடிப்படை அறிவு கூட அமைச்சருக்கு தெரியலன்னு அண்ணாமலை சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கொள்கை வழிகாட்டு நெறிமுறை வந்து பள்ளி கல்வித்துறையிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. என்னன்னா, ஜாதியை ஒழிக்கணும், ஜாதி வேறுபாடுகள் ஸ்கூலில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே சந்துரு தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க, ஒரு நபர் குழு. அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தார் பல அறிக்கைகளில் பல விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு. இத்தனை நாள் இருந்துட்டு இப்போ திடீர்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பொழுதும் இந்த கயிறு கட்டக்கூடாது, ஜாதிய பெருமை பேசிக்கொண்டு அவங்களுடைய சைக்கிளில் அந்த கலர், ஒவ்வொரு கேஸ்ட்டுக்குன்னு ஒரு கலர் இருக்குது, அந்த கலரில் பெயிண்டிங் அடிச்சுட்டு வரக்கூடாது. அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் ஜாதி சம்பந்தமான எந்த குறிப்பும், அந்த குறிப்பிட்ட மாணவனுடைய ஜாதி சம்பந்தம் எந்த குறிப்பும் இருக்கக்கூடாது. அந்த மாணவனுடைய ஜாதி அப்படிங்கிறதே ரொம்ப ஹைடு பண்ணி வச்சுருக்கணும், கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும். அதாவது அது எப்படி பாசிபிள்ங்கிறது தெரில. நீங்கள் தான் வந்து கேஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷன் ஒன்று வச்சுருக்கீங்க, அதன் மூலமாக ஸ்காலர்ஷிப்னு ஒன்று வச்சுருக்கீங்க. அது வந்து அந்த வாத்தியார்களுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமே தான் தெரிய போகுதா? அது எப்படி அதை வந்து கான்ஃபிடென்ஷியலாக வைக்க முடியும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இன்னொன்று, நமக்கு புதுசாக அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர்லேயே எப்படி கேஸ்ட் வருதுங்கிறதும் நமக்கு தெரில. ரோல் நம்பர்னு ஒன்று இருக்கும், சீரியல் நம்பர்னு இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட்டோட பேர் இருக்கும், ப்ரெசண்ட்டாக இல்லையாங்கிறது தான் இருக்கும். அதில் எங்கேருந்து கேஸ்ட் வருது?
ஆனால் அதுலேயும் ஒரு வழிகாட்டு முறையில் ஏதோ ஒன்று சொல்லி வைக்கணும்ல அப்படிங்கிறதுனால இவங்க அது மாதிரி சொல்லி வச்சுருக்கிறாங்க. இது அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க இப்போ குறிப்பிட்ட ஒரு பகுதியிலேருந்து வரான்னா இவன் அந்த ஏரியா பையன் அப்படிங்கிறது மாதிரிலாம் பின் பாயிண்ட் பண்ணெல்லாம் சொல்லக்கூடாது, அதன் மூலமாக ஜாதி வெளிப்படும், இது மாதிரி பல கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. இவங்க தான் என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஈவேரா ஜாதியே ஒழிச்சிட்டாரு, அவர் தான் ஜாதியை ஒழிச்சதுன்னு, அதாவது எண்டு கார்டே போட்டாங்க ஜாதியே இல்லைப்பா அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஸ்கூலில் ஜாதி இருக்குது, இதை நீக்குவதற்காக நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்மாஸ்டருக்கு வழிகாட்டுதல் முறை இல்லை ஒன்று சிஇஓ வச்சு மீட்டிங் போடணும், இதுக்காக ஒரு கமிட்டி அமைக்கணும், என்னென்னமெல்லாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு 356 ஆசிரியர்கள் இவங்க ஜாதிய எண்ணத்தோடு செயல்பட்டாங்க, இவங்களால தான் ஸ்கூலில் வந்து ஜாதிய அந்த எண்ணம் வந்து வலுப்பெற்றது அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் பண்ண இருந்ததை நான் தான் தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி அப்பாவு சட்டமன்ற சபாநாயகர் சொன்னதும் பேசி அதை தடுத்து நிறுத்தியதாகலாம் செய்திகள் வந்தது. அதை கூட நம்ம ஸ்ரீ டிவியில் பேசியிருக்கிறோம். அரசியல் தலைவர்களுடைய பெயர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜாதியெல்லாம் ஒழிச்சிட்டோம், தெருப்பேரில் இருக்கக்கூடிய ஜாதியெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ கோபதி நாராயண செட்டி ஸ்ட்ரீட் அப்படின்னு இருந்தது, அந்த பகுதியில் வந்து எப்படி ஜாதியை ஒழிச்சாங்க அப்படின்னா ஜிஎன் செட்டி ஸ்ட்ரீட் அப்படின்னு இருந்தது. இப்போ ஜிஎன் செட்டிங்கிறதே எடுத்து கோபதி நாராயணா ஸ்ட்ரீட். ஸோ செட்டிங்கிறத பேர் எடுத்துட்டா இப்போ சாதாரணமாக பேசுகிறவங்க அதுதான் பேச போகிறாங்க. ஆனால் இவங்க எல்லா இடத்துலையும் எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க அப்படிங்கிறப்ப இப்போ சமீபத்தில் நம்ம கூட ஸ்ரீ டிவியில் ஒரு வீடியோ பேசியிருந்தோம். சமீபத்தில் முதல்வர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து ஒரு அரங்கம், ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஒன்று திறந்து வச்சார். அதில் பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அரங்கம் அப்படின்னு தான் இருக்கும். அதே நேரத்தில் ஸ்கூலில் உவே சாமிநாதையருங்கிறத உவே சாமிநாதனும் வாவு சிதம்பரம் பிள்ளைங்கிறத வாவு சிதம்பரம் என்றும் குறிப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் சைன் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சைனையே கட் பண்ணி எடுத்தாங்க, காரணம் ஜாதியை வச்சாங்களாம். ஆனால் இவங்க தொடங்கி வச்சதில் இங்கே இப்படி, ஏன்னா இங்கே இப்படி சொல்லிட்டா இவங்களால சவுத்தில் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது, மதுரையில் போய் இறங்கி அரசியல் செய்ய முடியாது, அந்த மக்கள் இவங்களுக்கு எப்படிப்பட்ட பாடத்தை புகட்டுவார்கள் அப்படின்னு. ஏன்னா ஒரு தடவை விபூதி வச்சுட்டு தேவரையா அந்த இதில் போயிட்டு விபூதி வச்சுட்டு அதை அழிச்சதுக்கே சோசியல் மீடியாவில் எப்படி ட்ரெண்ட் ஆனதுங்கிறது தெரியும், அந்த பயம்லாம் அவங்களுக்கு இருக்கும். அதனால் ஸ்பெசிஃபிக்காக தான் இவங்க இருக்காங்க, பயஸ்டாக அதில் இருப்பாங்க. இந்த அரசாங்கம் வந்து இந்த ஜாதி தலைவர்கள் மத்தியில், அதாவது தேவரையா வந்து ஜாதி தலைவர் கிடையாது, அவர் தேசிய தலைவர், ஆனால் அவரையும் ஜாதி கூட்டுக்குள்ளார அடைச்சது வந்து திராவிடம். இங்கே சுதந்திரத்துக்காக போராடிய இங்கே மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாரையும் இவங்க ஜாதி அடையாளப்படுத்தி பண்ணதே வந்து திராவிடம், அவர்களெல்லாம் தேசிய தலைவர்கள். அப்படிப்பட்ட தேசிய தலைவர்களே ஜாதி பெட்டிக்குள்ளார கொண்டு வந்த இந்த திராவிடம் இப்போ நாங்கள் ஜாதியை ஒழிக்க போகிறோம் அப்படின்னா இது எல்லாமே இந்துக்களுக்கு மட்டும்தான் இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸ்கூலில் மத ரீதியாக மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அதனால தான் ஸ்ரீ டிவியில் ஒரு மீம்ஸ் மாதிரி ஒரு பதிலடி கொடுக்கறது மாதிரி அன்பில் மகேஷுக்கு சொல்லியிருந்தோம். இது போன்று பிற்போக்குத்தனமானது, திருநீர் ருத்ராட்சம்லாம் வச்சுட்டு குழந்தை போகணும்னு அண்ணாமலை சொல்கிறது பிற்போக்குத்தனமானதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் 5ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் தமிழரசுடைய புத்தகத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஒரு டிபேட் ஷோ மாதிரி ஒரு படம் போட்டிருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர். இங்கே இருக்கிறவங்க நெத்தியில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கும், இந்த பக்கத்தில் ஒரு பொண்ணு ஒரு பையன், பொண்ணு வந்து புர்கா போட்டு. இப்போ குறிப்பிட்ட அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குற, மற்றவங்களுக்கு ஐடென்டிட்டி கிடையாதான். இப்படிப்பட்ட திராவிட மாடல் அவங்களுடைய ஸ்கூல் சிலபஸ் வச்சிருக்கிற புத்தகத்திலே இவ்வளவு வேறுபாடுகள் பயஸ்டாக இருக்கும் பொழுது இவங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லலாமா? இதைத்தான் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கு.